ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயினை அந்த வெள்ளை பேயை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவளுடைய ஃப்ரெண்ட்ஸோடலாம் சேர்ந்து பிளான் போட்டு இவ ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா தனியாக போயிருப்பா. பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது அது ஒரு ட்ராப்பு. அந்த கொள்ளக்கார கூட்ட தலைவன் தான் இந்த மாதிரி ஒரு பிளானையே போட்டிருக்கான். இவ எப்பயுமே நமக்கு இடைஞ்சலா இருக்கா, இவளுடைய கதையை நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் அடுத்த அந்த இடத்துக்கு திடீர்னு நம்ம ஹீரோ வந்து நிற்கிறான். அப்படியே கத்தியை வேற காட்டிட்டு இருக்கான் அந்த கூட்டத்தோட தலைவன் கிட்ட. அதை பார்த்துட்டு அவனும் டேய் நீ யாரா அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ தைரியம் இருந்தா நீ அக்கா மேலேயே கை வைப்ப அப்படின்ற மாதிரி அவன் சொல்லும்போது தான் இவனுக்கும் தெரியுது, ஓ நீ தான் இப்போ ஹாங்ராங்கோட இடத்துக்கு வந்திருக்க பையனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் ஆமாடா இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கண்ணிலேயே கத்தி விட்டு ஆட்டிடுறான். அதுக்கப்புறம் அவனுடைய ஆட்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சுத்து போட்டுறாங்க. அவ்வளோதான், நம்ம ஜேவுக்கு வசமா மாட்டிக்கிட்டோம், முடிஞ்சு கதை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போதான் ஆரம்பம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே போட்டு வெளுத்து கட்டிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்குள்ள பயங்கரமான ஃபைட்டிங் ஸ்கில் இருக்குல்ல, நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம். ஸோ எல்லாருமே போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஜேவை காப்பாத்துறான். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கூட்டத்தோட தலைவன் இருக்கான்ல, அவன் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை மட்டும் அங்கிருந்து கடத்தி கொண்டு போயிடுறான். இதை நம்ம ஹீரோவும் நோட் பண்ணிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போறான். ஹே ஒழுங்கா என்ன விட்டுரு, இதுக்கு மேலே நீ ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுக்கோயேன், உன் அக்காவோட எலும்பு கூட கிடைக்காது, இங்கிருந்து தள்ளி விட்டனா அப்படின்ற மாதிரி ஒரு பள்ளத்தாக்கு முன்னாடி வச்சு பயம் கொடுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் சரி ஓகே நான் எதுவுமே உன்னை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே போடுறான். அவனை மாட்டினியாடா, ஏன் கண்ணிலேயே கத்தி விட்டு ஆட்டிருக்கல, இப்போ உன்னை என்ன பண்றான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பள்ளத்தாக்குக்கு முன்னாடி இந்த பக்கமா தள்ளி விட்டுட்டு அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போடுறதுக்காக வரான். இப்போ அவன் மேல தான் அவனுக்கு அவ்வளோ கோவமா இருக்குது போல. என்ன இந்த மாதிரி பண்ண உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அடிக்கிறதுக்கு வரும்போது நம்ம ஹீரோ அதை பெருசாவே எடுத்துக்கல. யாரா இவன் கோமாளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கிக்கு தான் அப்படியே பார்த்தீங்கன்னா அவன் கீழே போய் விழுந்துடுறான் கதறிக்கிட்டு. நம்ம ஹீரோயினுக்கு ஆச்சரியமா இருக்குது, இவன் என்னடா இப்படிலாம் சண்டை போடுறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் அப்படியே அங்கிருந்து கிளம்பலான்னு பார்க்குறான். என்ன என் கூட வரியா இல்லை இங்கேயே கடந்து சாகுறியா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கும் இவன் கூட போலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டாகவே இருக்குது. ஏன்னா அவளுடைய கால் வேற பார்த்தீங்கன்னா இங்கே லைட்டாக உடஞ்சு போச்சு போல. ஸோ அதனால அவளாலையும் நடந்து போக முடியாது இந்த நைட்டில். வேற வழி இல்லாமல் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவள் கேட்கறதுக்கு தயங்குறான்னு சொல்லிட்டு அப்படியே தோல்ல புல்லுக்கட்டு தூக்கி போட்டு போற மாதிரி போறான். அப்போ நடுவுலயே அந்த இடத்துக்கு நம்ம மூஜினும் வந்துடுறான். ஸோ இப்படி வரதை பார்க்கும்போது அவளை இறக்கி விடுன்னு சொல்லும்போது அவனும் விட்டுறான். அதுக்கப்புறம் அவன் அங்கிருந்து நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போக ஆரம்பிக்கிறான். இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோவுக்கு லைட்டா பொறாமையா இருக்க மாதிரி இருக்குது. ஒருவேளை அவனுக்கும் நம்ம ஹீரோயின் மேல ஏதோ லவ் இருக்கா என்னன்னு தெரியல. உடனே நீங்க நினைக்கலாம் எப்படா அவன் தம்பி தானடா, அவன் எப்படா அக்காவை லவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. பட் அவன் வந்து சொந்த தம்பி தானா அப்படின்றதே நமக்கு இப்போ வரைக்கும் தெரியாது இல்ல. ஸோ அது என்னன்னு சொல்லி நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினுக்கு எப்பெல்லாம் அவ தம்பியோட ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் ஒரு ஓடு மேல உட்காந்துக்கிட்டு அவ தம்பியை பத்திலாம் நினைச்சு பாப்பால, அதே மாதிரி இப்பயும் உட்காந்து நினைக்கும் போது இன்னைக்கு நம்ம ஹீரோ அவளை தூக்கிட்டு வந்தது இது எல்லாமே தான் அவளோட மைண்டுக்குள்ள வந்துட்டு போயிட்டே இருக்கு. என்னை காப்பாற்றணும்னு நினைச்சு அவ்வளவு தூரம் வரைக்கும் வந்திருக்கானே, ஒரு வேலை இவன் தான் நிஜமாவே ஹாங்குறாங்க இருப்பானா, என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப தூரமா இருந்து நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கான், இவன் ஏன் இவ தம்பி மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி. அப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூஜினும் பாக்குறான், இவன் எதுக்காக ஃபர்ஸ்ட் ஏன் ஆள பாக்குறான் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படி ஒரு முக்கோண காதல் போயிட்டு இருக்க இந்த டைம்ல அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் வருவான். உடனே அவங்கிட்ட நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான், நான் நினைச்சது கரெக்டா தான் போச்சு, அந்த கொள்ளக்கார கூட்ட தலைவன் தான் ஜேவை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி அந்த வெள்ளை பேயை பத்தின ஒரு பொருளையை இந்த ஊர் முழுக்க பரப்பி விட்டுருக்கான். அது எதுவுமே உண்மை கிடையாது. ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம உண்மையான அந்த வெள்ளை பேயை கண்டுபிடிக்கணும், அது மூலமா அந்த ஓவியனையும் நம்ம கண்டுபிடிச்சு அழிக்கணும், இல்லைன்னா நம்மள மாதிரி இன்னும் எவ்வளவு குழந்தைங்களா அவன் கொடுமை பண்ண போறான்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். ஸோ அந்த ஓவியன் எதுக்காக அந்த வெள்ளை பேயை வச்சு அந்த குழந்தைங்க எல்லாருமே கடத்துறான், அது மட்டும் இல்லாம கடத்தி கொண்டு போன அந்த குழந்தைங்களா அவன் எதுக்காக கொடுமை பண்றான், என்ன மாதிரியான கொடுமைகள் அது அப்படின்ற எதுவுமே நமக்கு தெரியல. ஆனா அந்த கொடுமை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் அவன் கூட இருக்கக்கூடிய அந்த வாய் பேச முடியாத அசிஸ்டன்ட்டும் அனுபவிச்சிருக்காங்க. அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க ரெண்டு பேரும் இந்த கிராமத்துக்குள்ள இப்படி நுழைஞ்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. அதை என்னன்னு சொல்லி நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இப்போ அடுத்த சீன்ல நம்ம மன்னரை காட்டுறாங்க. அதான் இதுக்கு முன்னாடியே அந்த மின் இருக்காருல நம்ம ஹாங்ராங்கோட அப்பா, அவர் கூட வந்துட்டு மன்னர் கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாரு, என் பையன் காணாம போயிட்டான், அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மன்னர் தான் இவர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவருக்கு டிராயிங்னா ரொம்பவே பிடிக்கும். ஒருவேளை நம்ம ஹீரோ தேடிட்டு இருக்கக்கூடிய அந்த பெயிண்டர் இவனா தான் இருப்பானா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துறாங்க. அப்படி நமக்கு ஒரு சந்தேகம் வந்துகிட்டு இருக்கும்போது அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா இவர் கிராமத்துக்குள்ள ஒரு நடைப்பயணம் மாதிரி போவாரு. அந்த டைம்ல அனாதையான ஒரு குழந்தை அங்க ஓடிட்டு இருக்கும். அவர் மேலேயும் வந்து இடிக்குமா. உடனே பாத்தீங்கன்னா அவரும் அதை பார்த்துட்டு ஏமா என்ன இங்க தனியா ஓடிட்டு இருக்க, உனக்குன்னு அப்பா அம்மா யாருமே இல்லையா, இல்ல அரசே அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே என் கூட வந்துடுறியா, நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தையும் சரின்னு சொல்லி அவர் கூடவே போகுது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மனுஷனா அந்த மாதிரி பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி நமக்கு தோண ஆரம்பிக்குது. ஆனா இருந்தாலும் இதை வந்து நம்ம ஹீரோ பாத்துறான். எதுக்காக அரசர் வந்து இந்த சின்ன குழந்தைய கூட்டிட்டு போறாரு, ஒருவேளை இவர் தான் அந்த வெள்ளை பேயா இருப்பாரா இல்லைன்னா அந்த ஓவியனா இருப்பாரா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவுக்கு ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த மின் இருக்காருல அவரு நம்ம ஹீரோவை கூட்டிக்கிட்டு இப்ப அரசரை பாக்குறதுக்கு தான் போயிட்டு இருக்காரு. போற வழியில நம்ம ஹீரோ கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லவும் செய்யறாரு. நீ காணாம போனப்ப உன்னை காப்பாத்துறதுக்காக எல்லா வித ஹெல்ப்புமே அரசர் தான்ப்பா நமக்கு பண்ணி கொடுத்தாரு. சோ அதனால அவருக்கு நீ எப்பயுமே கடமைப்பட்டிருக்கணும் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஓகேப்பா, ஆனா அரசர் ஏன் இந்த மாதிரி ஒரு காட்டு பகுதியில வந்து தங்கியிருக்காரு, அவர் நினைச்சா வேற எங்கேயா கூட தங்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது அரசருக்கு அமைதினா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாம அவர் அமைதியான இடத்துல தான் ஓவியம் வரைவாரு. ஏன்னா
அவருக்கு ஓவியம் வரையிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம ஹீரோவும் அவனுடைய அசிஸ்டன்ட் ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்க தேடிட்டு இருக்கிறதே ஒரு ஓவியனை தானே, அப்படின்னா கண்டிப்பா இது அந்த அரசனா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லாஸ்ட் டைம் அவன் பார்க்கும்போது கூட பாத்தீங்கன்னா அவர் ஒரு குழந்தையை தான் கூட்டு போயிட்டு இருந்திருப்பாரு. சோ அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா இவன் தான் அந்த ஓவியம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அப்புறம் அந்த அரசரை போய் மீட் பண்ணும்போது அவனும் பாத்தீங்கன்னா அந்த ஓவியன் எப்படி உட்காந்துக்கிட்டு இருப்பானோ அதே மாதிரி ஒரு போஸ்ட்ல உட்காந்துக்கிட்டு அதை வரைஞ்சிட்டு இருக்க மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோவுக்கு வேற ஒரு மாதிரி படபடப்பா இருக்க ஆரம்பிக்குது. என்னதான் அவன் நல்லா சண்டை போடுவான்னு தெரிஞ்சா கூட சின்ன வயசுல அவனை கொடுமைப்படுத்துனது இந்த ஓவியன் தானே, அப்படி அவன் நினைச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு அவர் முன்னாடி வந்து இதுதான் உன் பையன், எனக்கு பார்த்த உடனே தெரியுது, எப்படியோ இத்தனை வருஷம் கழிச்சு உனக்கு உன் பையன் மறுபடியும் கிடைச்சிருக்கானே, அதை நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது உடனே நம்ம ஹீரோவும் எனக்காக நீங்க பண்ண எல்லா உதவிக்கும் ரொம்ப நன்றி அரசே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி வணக்கத்தெல்லாம் போட்டுட்டு இருக்கான். அப்புறம் அந்த அரசர்கிட்ட பேசி முடிச்சுட்டு நம்ம ஹீரோ வெளியே வந்துட்டு இருக்கும்போது அப்ப கூட அவனுக்கு ஒரு மாதிரி டவுட்டாவே இருக்கு, இவர் தான் உண்மையாவே அந்த ஓவியனா இருப்பாரா, குழந்தைகளை கொடுமை பண்ணக்கூடிய ஓவியம் அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது இப்ப கடைசியா அரசர் ஒரு குழந்தையை காப்பாத்திருப்பார்ல, அந்த குழந்தையும் பாத்தீங்கன்னா இப்போ நல்ல நிலைமையில தான் இருக்கு. யாருமே அந்த குழந்தைய டார்ச்சர் பண்ணல. சோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோவுக்கு நிம்மதியாவே இருக்கு, அப்பாடி நல்ல வேலை இவர் அந்த ஓவியர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த விஷயத்தை பத்தி அப்படியே நம்ம ஹீரோ அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்டயும் சொல்லிட்டு வரான், நம்ம தேடி வந்த ஓவியன் இவர் கிடையாதுரா, நம்ம உண்மையான ஓவியனை சீக்கிரமா தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோயினும் வர மாதிரி தெரியுது. சரி ஓகே நீ முன்னாடி போ, நான் அவளை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது அவனும் முன்னாடி போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை பார்க்காத மாதிரியே நடிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் அது தெரியாம அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. இந்த நேரத்தில் இன்னொரு பக்கம் நம்ம மீன் பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அரசர் கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. அப்போ அந்த அரசர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் இன்னைக்கு கிராமத்துல ஒரு நடைப்பயணம் போயிருந்தேன். அப்போ ஒரு கடையில நிறைய பேர் ஒரு ஓவியத்தை வாங்குறதுக்காக ஒரு ஓவியன் கிட்ட அடிச்சுக்கிட்டு இருந்தாங்களே, அந்த ஓவியனுக்கு எப்படி அவ்வளோ டிமாண்ட் வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அட அரசே அவன் நல்ல ஓவியன்லாம் கிடையாது, ஒரு சைக்கோ ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஓவியன் வந்து ஒரு டிராயிங்கை வரைகிறானா, அவன் வந்து ஜஸ்ட் சாதாரணமா அவனோட இமேஜினேஷன்ல இருக்கிறத மட்டும் வரைய மாட்டான். ஒரு ஆடு மாடு இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா உயிரோட கொன்னு அதை வந்து அப்படியே ஒரு மாதிரி வரைய ஆரம்பிப்பான். அதுங்களோட ஆன்மாவை வரையறதா சொல்லிட்டு அதை வரையறான். அது மட்டும் இல்லாம பயங்கரமா போதையை போடுவான். அவனை சுத்தி எப்பயுமே பாத்தீங்கன்னா பொண்ணுங்க 24 மணி நேரம் இருந்துகிட்டே இருக்கும். முக்கியமா அவன் ஆடு மாடுங்களை மட்டும் வரைய மாட்டான், இறந்து போன மனுஷங்களோட ஆன்மாவையும் அந்த மாதிரி தான் வரையறதா சொல்லி வரைவான். அதனாலதான் அரசே அவனுடைய ஓவியங்களுக்கு எப்பயுமே மார்க்கெட்ல நிறைய டிமாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது உடனே அதை கேட்டு அரசர் கோவப்படுறாரு. இவ்வளவு கேவலமான ஒருத்தனை நான் பார்த்ததே கிடையாது, இது ஒரு கலை, ஓவியன்றது ஒரு அழகான கலை, அதை வந்து இவ்வளவு கேவலப்படுத்திருக்கானே, அவனுக்கு நல்ல சாவே வராது, அவனுக்கு கண்டிப்பா விதி பாரு ரொம்ப மோசமா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம அரசர் அப்படியே கோவப்பட்டு பேசிட்டு அவருடைய டிராயிங்கை வரைய ஆரம்பிக்கிறாரு. ஒருவேளை இப்ப நமக்கு காட்டின அந்த சைக்கோ ஓவியன் தான் உண்மையாவே நம்ம ஹீரோ தேடிட்டு இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்களை கொடுமைப்படுத்துற ஓவியனா இருப்பானா அப்படின்ற மாதிரி நமக்கு இந்த இடத்துல தோணுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டே போயிருப்பாள்ல, ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோவை காணோம், ஐயோ எங்க போனா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நிக்கிறான். என்னையா தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது இல்லையே நான் சும்மா தான் இந்த பக்கம் அப்படி நடந்து போனேன். ஏய் பொய் சொல்லாத, ஆமா நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தேன், நேற்று நைட்டு மட்டும் நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்து காப்பாத்தல, அதே மாதிரி தான் நானும் சும்மா உன்னை ஃபாலோ பண்ணேன், ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியா போச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான், இவன் என்ன இப்படிலாம் பேசுறா அப்படின்ட்டு. அந்த டைம்ல திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இந்தா நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்தேன், நேற்று என்ன காப்பாத்தல அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறா. பார்த்தா அது ஒரு வண்டு. அதை பார்த்தவொடனே ஹீரோ பயந்துடுறான். ஏய் அது எடுத்துட்டு போ எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்படியா பயப்படுறியா, என் தம்பி இதே மாதிரி தான் பயப்படுவான் அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நானும் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இலைய அவளுடைய தோள்பட்டையில வைப்பான். அதை பார்த்து அவளும் ஏதோ ஒரு பூச்சி நினைச்சு அதை தட்டி விடுறா. அப்பதான் அவளுக்கும் தெரியுது சின்ன வயசுலயும் நம்ம ஹாங்ராங் இதே மாதிரி தான் ஏதோ ஒரு இலைய அவளோட தோள்பட்டையில வச்சு ஒரு மாதிரி பயன்படுத்துவான். அதெல்லாம் அவ நினைக்கும் போது கண்டிப்பா இவன் பிரதரா தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கா. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா சரி ஓகே என்ன செக் பண்ணதெல்லாம் போதும், எனக்கு அந்த வண்டு கூட எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அதை வச்சுக்கிறேன் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போயிடுறான். என்ன இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தான், திடீர்னு என்ன வண்டை பார்த்து பயப்படாம அதை வாங்கிட்டு போறான் வளர்க்கணும்னு, இவன் உண்மையாவே என் தம்பி தானா இல்லையா அப்படின்ற மாதிரி மறுபடியும் நம்ம ஹீரோயின் ஒரு டவுட்லயே பாத்தீங்கன்னா அவனை ஃபாலோ பண்ணிட்டு போக ஆரம்பிக்கிறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கொஞ்சம் கிராமத்துக்குள்ள வரும்போது அங்க ஒரு சின்ன பையன் அப்படியே அம்மா அம்மான்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கான். அவனை பார்க்கும்போது நம்ம ஹீரோவுக்கு அவனுடைய சின்ன வயசு ஞாபகம்லாம் சில வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா அவன் சின்ன வயசுல இதே மாதிரி தான் அம்மா அம்மா எங்கம்மா இருக்கு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு ஏதோ ஒரு புல்லு காட்டுக்குள்ள எல்லாம் ஓடிட்டு இருக்க மாதிரி தெரியுது. சோ அந்த அளவுக்கு அவன் கஷ்டப்பட்டதெல்லாம் இப்ப நினைக்கும் போது அவனுக்கு ஒரு மாதிரி கண்ணுல இருந்து தண்ணியே வர மாதிரி இருக்குது. சரியா அந்த டைம்ல திடீர்னு அந்த குழந்தைய பாத்தீங்கன்னா அவனுடைய அம்மா வந்து பாக்குறாங்க. என்னடா கொஞ்ச நேரம் விட்டுட்டு போனதுக்கு இப்படி அழுகுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு நிம்மதியாவே இருக்கு, அப்பாடி அந்த பையனோட அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி அந்த குழந்தை தனியா இருக்கிறத பார்த்து ஒரு மாதிரி கஷ்டப்பட்டிருப்பான்ல, அது எல்லாத்தையுமே பின்னாடி இருந்து நம்ம ஹீரோயினும் நோட் பண்ணிருப்பா. சோ இதை வச்சு பார்க்கும்போது இவனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமெல்லாம் வந்திருக்கு, இவன் அம்மாவை விட்டு தனியாலாம் இருந்திருப்பான் போல, ஆனா இவன் உண்மையாவே என் தம்பி தானா இல்லையான்னு மட்டும் எனக்கு ஏன் தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் முழிச்சிட்டு இருக்கா. இப்போ அடுத்த சீன்ல நம்ம மூஜின் இருக்கான்ல, அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல நம்ம ஹாங்ராங் கூட பெஸ்ட் ஃப்ரெண்டா ஒருத்தர் இருந்திருப்பான் அந்த சின்ன வயசுல. சோ அவனை போய் மீட் பண்ணிருக்கான். ஐயா நீங்க சின்ன வயசுல ஹாங்ராங் கூட ரொம்ப க்ளோஸா இருந்த ஃப்ரெண்டு நான் கேள்விப்பட்டேன், உங்களுக்கு ஹாங்ராங்க பத்தி எல்லாமே தெரியுமா,
அதுவும் இல்லாம இப்ப வந்திருக்கவனை பார்த்தா உங்களுக்கு ஹாங்குராங்கன்னு சொல்லி தோணுதா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. நானும் அவனும் சின்ன வயசுல இருந்து ஒன்னாதாங்க வளர்ந்தோம். ஜட்டி கூட ஒரே ஜட்டி தான் 2 பேரும் மாத்தி போடுவோம்னா பாத்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு நாங்க 2 பேரும் அவ்வளவு க்ளோஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது நம்ம மூஜினும் அப்படியே மனசுக்குள்ளேயே என்னத்த கேட்டா என்ன கருமத்தை சொல்லிட்டு இருக்கான் பரிவன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஓப்பனாவே கேட்டுறான், ஐயா இருந்தாலும் எனக்கு இப்ப வந்திருக்கவனை பார்த்தா ஹாங்குராங் மாதிரி தோணல. அதுவும் இல்லாம ஜேவுக்கு கூட இப்ப சந்தேகமா இருக்கு, அது அவளுடைய தம்பியா இருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி. ஸோ அவன் ஹாங்குராங் தானா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஐடியா இருந்தா சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது அவனும் யோசிச்சு பார்க்கறான், என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அவனுக்கு ஒரு ஐடியாவே வருது. நம்ம இதை மட்டும் ட்ரை பண்ணோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா அவன் ஹாங்குராங்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிடும். கரெக்டா இன்னும் கொஞ்ச நாள்ல ஹாங்குராங்கோட பர்த்டே வருது இல்ல, அந்த டைம்ல எல்லாருமே ஊர்ல இருக்க பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே கூடுவாங்கல்ல, அந்த டைம்ல நம்ம அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம மூஜின் கிட்ட பேசிட்டு இருக்கான். ஸோ இவங்க 2 பேரும் அப்படி என்ன ஐடியா போடுறாங்கன்னு தெரியல. இப்போ அடுத்த நைட் ஆகுது. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷன் ஆயிடுச்சு. இவன் உண்மையாவே நம்ம தம்பி ஹாங்குராங் தானா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு டைரக்டா அவங்கிட்டே போயிட்டு ஒரு மாதிரி சின்ன வயசுல அவனுடைய தம்பியை எப்படி பாப்பாலோ அதே மாதிரி கையை வச்சு பாக்குறா. அவனும் பதிலுக்கு அதே மாதிரி பார்த்தானா கண்டிப்பா அவன் வந்து என் தம்பி தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அப்படியே அவ பார்க்கும்போது ஹீரோவும் அதே மாதிரி கையை வச்சு பார்க்க வரான். சடனா அந்த இடத்துக்கு நம்ம மூஜின் வந்துடுறான். வந்து அவளை தனியா கூட்டு போய் பேச ஆரம்பிக்கிறான். உனக்கு என்ன தோணுது, அவன் தான் அவன் பிரதர்னு தோண ஆரம்பிக்குதா இப்பலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஆமா எனக்கு போக போக அப்படிதான் தோணுது, இவன் தான் ஹாங்குராங்கா இருப்பானா அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லும்போது உடனே நம்ம மூஜினும் அதெல்லாம் அந்த மாதிரி இருக்காது, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்குள்ள இவன் ஹாங்குராங் இல்ல அப்படின்ற விஷயத்த நான் எல்லாருக்கு முன்னாடியும் ப்ரூஃப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி அப்படின்ற மாதிரி அவ கேட்கறா. இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு சில நாட்களுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிறந்த நாள், அதாவது ஹாங்குராங்குக்கு இன்னைக்கு பர்த்டே. அதுக்காக அப்படியே இந்த வீடு முழுக்க பார்த்தீங்கன்னா தடபுடலாம் நிறைய ஏற்பாடுலாம் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம மூஜின் ஏற்பாடு பண்ண ஒரு பணிப்பெண் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரிங்க்ஸ் பாட்டில்லாம் அந்த இடத்துல இருக்கும். அதுல ஒரே ஒரு ட்ரிங்க்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னா மாத்தி வச்சுட்டு வந்துடுறாங்க. அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு எதுவுமே தெரியல. ஸோ இந்த வேலையை நம்ம மூஜின் தான் பார்த்துருக்கான். இப்படி இந்த பாட்டிலை மாத்தி வைக்கிறதுக்கும் நம்ம ஹீரோவை ஹாங்குராங் இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்றதே நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனுக்கு நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வரான். அந்த டைம்ல அவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒருத்தன் இருப்பான்ல, அதான் நம்ம மூஜின் கூட போய் பேசியிருப்பான்ல, அவன் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஹீரோ கிட்ட வந்து அடடா டே நீ அப்படியே தாண்டா இருக்கிற, இப்போ வரையும் மாறவே இல்லடா, அந்த மூக்கு முழி கண்ணு எல்லாமே பாரு அப்படியே தாண்டா இருக்குது, நீ கண்டிப்பா என் ஹாங்குராங் தாண்டா, டே என்ன தெரியலையாடா சின்ன வயசுல நம்ம 2 பேரும் எப்படிலாம் பழகி இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட சட்டையே பண்ணல, டே போடா அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறான். ஆனா அதுக்கப்புறமேட்டு அந்த பைத்தியக்காரன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜே கிட்ட போயிட்டு அடடா ஜே எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளை தொட்டு தொட்டு பேசிட்டே இருக்கும்போது இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு ரொம்பவே காண்டாகுது. இவன் எதுக்காக அவளை தேவையில்லாம தொட்டு பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு கையை இடு ஃபர்ஸ்ட், தின்றதுக்கு தானே வந்த, அதை மட்டும் பண்ணிட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி பேசுறான். அவனும் அவமானப்பட்டதை காட்டிக்காம ஒரு மாதிரி சிரிச்சிட்டே இருக்கான். அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பயங்கரமான விருந்தா இருக்குது. ஊர்ல இருக்க பெரிய பெரிய தலைக்கட்டுங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவுக்காக ஏதோ ஒரு கிஃப்டையும் வந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ எல்லாருமே எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா ஒரு ஆள் மட்டும் என்ன எடுத்துட்டு வரலையே அப்படின்ற மாதிரி ஹாங்குராங்கோட அம்மா பேசும்போது அது யாருன்னு சொல்லி காட்டுறாங்க. அது நம்ம மூஜின் தான். ஸோ அவனும் பாத்தீங்கன்னா நான் எடுத்துட்டு வராம எப்படிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாக்ஸ் எடுத்துட்டு வரான். என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல ஒரு வில்லு தான் இருக்கு. அடடா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி மூஜனை பார்த்து எய்ம் பண்ணிட்டு இருக்கான். இதை செக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு மாதிரி டக்குன்னு விடுறான். அப்புறம் தான் தெரியுது அது சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணியிருக்கான், அவன் நிஜமா வில்ல விடல அப்படின்ட்டு. இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி உடனே பாத்தீங்கன்னா நம்ம மூஜனும் பேசும்போது அப்படி 2 பேரும் ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துட்டே இருக்கானுங்க. இதை பார்த்துட்டு நம்ம மின்னோம் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும் அப்படின்ற மாதிரி பேசும்போது அப்படியே சைலண்டா உட்காந்துக்கிறானுங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஸ்டார்டிங்ல ட்ரிங்க்ஸ் தான் குடிப்பாங்க போல. எல்லாருக்குமே ஒரு ட்ரிங்க்ஸ் வைக்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா அந்த மாத்தி வச்சிருப்பாங்களா ஒரு ட்ரிங்க்ஸ் அது இருக்குது. எல்லாருமே 2-3 கல்பம் அடிச்சிடறாங்க. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த ஹாங்குராங்கோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். ஐயோ டே ஹாங்குராங்க இது குடிச்சிட்டியாடா, டே இது எதுக்காகடா குடிச்ச அப்படின்ற மாதிரி கதறும் போது அப்படியே அவங்களும் கேக்குறாங்க மத்தவங்களும், டே என்னடா ஃபர்ஸ்ட் ஆச்சு, எதுக்காக இப்படி கதறிட்டு இருக்க, இந்த ட்ரிங்க்ஸ் அவன் குடிக்கிறதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஐயோ இல்லங்க அவனுக்கு மாதுளை பழ ஜூஸை கொடுக்க கூடாது, அதை குடிச்சானா அவனுக்கு அலர்ஜி வந்துடும், உடம்பு முழுக்க பொறியா பொரிய ஆரம்பிக்கும். சின்ன வயசுல தெரியாதமா ஒரு டைம் அவன் அப்படிதான் மாதுளை ஜூஸ் குடிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவனுடைய உடம்பு முழுக்க அப்படிதான் வந்துச்சு. அதுல இருந்து அவன் சரியாகிறதுக்கே 1 வாரம் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே சடனா நம்ம ஹாங்குராங்க தான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை இவன் உண்மையான ஹாங்குராங்கா இருந்தானா இந்நேரம் இவனுக்கு இப்படி பயங்கரமா பொறியா வர ஆரம்பிச்சிருக்குமே. ஆனா இப்ப வரைக்கும் ஏன் இவனுக்கு அந்த மாதிரி ஆகல, ஒருவேளை இவன் உண்மையான ஹாங்குராங் இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாருமே பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி பொருளை பேசிட்டே இருக்காங்க. அவ்வளவுதான் இவன் ஹாங்குராங் இல்ல அப்படின்ற விஷயம் இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அவனுடைய கழுத்துக்கிட்ட
இருந்து பாத்தீங்கன்னா ஒரு காயம் ஏற்பட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாருமே நம்ப ஆரம்பிக்கிறாங்க, இவன் தான் கண்டிப்பா ஹாங்குராங் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இந்த வேலையை பார்த்ததுக்கு காரணம் அந்த வேலைக்காரி தானே. ஆனா இந்த பழியை நம்ம ஹீரோயின் ஏத்துக்கிட்டா போல. அதனால அவளை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க, பயங்கரமா சபிக்கிறாங்க. அந்த ஹாங்குராங்கோட அம்மா, நீ பக்கத்துல இருந்ததுனால தாண்டி சின்ன வயசுலயே என் புள்ள காணாம போயிட்டான், இப்போ மறுபடியும் அதே மாதிரி பக்கத்துல இருந்து என் புள்ளைய சாகடிக்கவே ட்ரை பண்ணிட்டல, நீ நான் இதுக்கு மேலேயும் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த வேலைக்கார லேடி இருந்தால அவ பாத்தீங்கன்னா உண்மையை ஒத்துக்கிட்டா. அம்மா அம்மா அவங்களை அடிக்காதீங்க, நான் தான் அந்த மாதிரி ஜூஸை மாத்தி வச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ தான் மாத்தி வச்சியா, வா நீங்க ரெண்டு பேரும் ஒரே கூட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறா. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் அவ அடி வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவ எல்லாரையுமே வாங்கிட்டு இருப்பா. ஒரு கட்டத்துக்கு மேல கோவம் முத்தி போயிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா குச்சை உடைச்சு அதுல இருக்கக்கூடிய ஷார்ப்பான பக்கத்தை வச்சு குத்தலாம்னு சொல்லி பாக்குறாங்க. அந்த நேரத்துல யாரோ ஒருத்தங்க வந்து பிடிக்கிறாங்க, பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். அப்படியே அவனை பார்த்து, எதுக்குடா என்ன தடுத்த அப்படின்னு போது, என்னோட அம்மா இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன், என்னோட அம்மா பாசமாதாமா இருப்பாங்கன்னு சொல்லி நான் நினைச்சிருக்கேன், ஆனா நீங்க இப்படிலாம் பண்றது எனக்கு பிடிக்கல, இப்படிலாம் பண்ணாதீங்க, நீங்க மோசமான அம்மாவா இருக்கிறத நான் விரும்பல அப்படின்ற மாதிரி ரொம்ப இமோஷனலா பேசும்போது அவங்களும் அதை பார்த்துட்டு அதை அப்படியே கீழே போட்டுறாங்க. சரி வாப்பா, நான் இதுக்கு மேல இந்த மாதிரிலாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கும் எந்தவித தண்டனையும் கொடுக்காதீங்க, நான் ஹாங்குராங் இல்ல அப்படின்ற மாதிரி நினைச்சு தானே இது பண்ணிருக்காங்க, இப்போ நான் ஹாங்குராங்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதுக்கு மேல அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க, ஸோ அவங்களை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது யாருமே அவங்களை எதுவுமே பண்ணல. இப்போ அடுத்த நைட் ஆகுது. நம்ம மூஜின் கிட்ட ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா, நீங்க தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும்னா இதுக்கு மேல பண்ணாதீங்க, எனக்கு தெரிஞ்சு அவன் தான் ஹாங்குராங்கா இருப்பான்னு நினைக்கிறேன், ஒருவேளை அவன் உண்மையான ஹாங்குராங்கா இருந்திருந்தானா இன்னைக்கு நீங்க பண்ண வேலைக்கு அவன் செத்து போயிருப்பான் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கே ரொம்ப கஷ்டமா போயிருது. என்ன இவ இப்படிலாம் பேசுறா, நம்ம கிட்டே வந்து ரொம்ப கோவத்தோட பேசுற மாதிரி தெரியுது, இத்தனை வருஷமா அவன் இந்த மாதிரி நம்ம கிட்ட கோவமா பேசினதே இல்லையே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். இப்போ அடுத்து நமக்கு ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அது என்னன்னா, சின்ன வயசுல நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவளுடைய தம்பி ஹாங்குராங்க கிட்ட ஏதோ ஒரு ஸ்வீட்டை கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்பா. அதை அவன் கடிக்கும் போது டக்குன்னு அவனுடைய பல்லு வேற உடைஞ்சிருக்கும். அப்பதான் தெரியுது அது ஸ்வீட்டே கிடையாது, அவனுடைய ஆடிட்டு இருந்த பல்ல புடுங்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு கல்லை கொடுத்துருக்கா. ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த கல்லையும் அந்த பல்லையும் ஏதோ ஒரு பையில போட்டு அந்த பையன் அவங்ககிட்டயும் கொடுத்துருப்பா. இதை வந்து நீ பத்திரமா வச்சுக்கணும் சரியா அப்படின்னு சொல்லும்போது சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதை வச்சிருப்பான். இப்போ அது எல்லாத்தையுமே தூங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் நினைச்சு பார்க்குறா. அதுக்கப்புறம் டக்குன்னு எந்திரிக்கும் போது அங்கே யாரோ ஒருத்தங்க உட்காந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். சரி சரி உட்காரு, கொஞ்ச நேரம் நம்ம ரெண்டு பேரும் பேசலாம், எனக்கு உங்க கூட பேசணும்னு தோணுது அப்படின்னு சொல்லும்போது அவளும் பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு ஓரமா உட்காந்துக்கிறா அவனை மாதிரியே. அப்போ அவனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான், இங்க பாரு எனக்கு நிஜமாவே தெரியல நான் தான் உன் தம்பியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சின்ன வயசுல நான் கிட்டத்தட்ட சாவெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா, பட்னி கடந்தேன், சாப்பாடுக்காக தவிச்சிருக்கேன், அம்மா பாசத்துக்காக ஏங்கி இருக்கேன், அந்த அளவுக்கு கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கேன், ஆனா இப்பயாவது அந்த பாசம்லாம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சேன், ஆனா இப்போ வரைக்கும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷனலா பேசும்போது அவன் பேசுற எல்லாத்தையுமே கேட்டு நம்ம ஹீரோயினும் ஒரு மாதிரி கண் கலங்குறா. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு ஃபிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அதாவது நேற்று நைட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணிருப்பான்னு பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாம ஒருத்தனை போய் மீட் பண்ணிருப்பான். நம்ம மாஸ்டர் தான் இதை கொடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆமா இதை வந்து நீ யூஸ் பண்ணிக்கோ, நமக்கு நாளைக்கு ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு தெரிய வந்திருக்கு, அதனால தான் இதை முன்கூட்டியே உனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த யூஸ் பண்ணியிருக்கான். அதாவது ஏதோ ஒரு விஷம் போலாது லைட்டா அவனுடைய கழுத்துல தடவி இருக்கான். ஸோ அதனால தான் மேல பொறி பொறியா வந்திருக்கு. மற்றபடி அந்த மாதுளை பழ ஜூஸை குடிச்ச அந்த அலர்ஜி எல்லாம் இவனுக்கு வர கிடையாது. இதை வச்சு பார்க்கும்போதே நமக்கு நல்லா தெரியுது இவன் ஹாங்குராங் கிடையாது, ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் இங்க வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயத்தையும் சொல்லியிருப்பான். இப்போ அவனை பார்க்க வந்திருப்பான்ல அந்த ஆள் கிட்ட, இந்த மாதிரி நான் நிறைய இடத்துல தேடி பார்த்தேன், எனக்கு அது எங்கேயுமே கிடைக்கல, கூடிய சீக்கிரம் நான் அதை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ ஹாங்குராங் இல்ல அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காக அந்த ஜே நிறைய வேலை பார்க்குற மாதிரி தெரியுது. ஸோ கண்டிப்பா அவன் நம்ம பிளானுக்கு தடையா தான் இருப்பா, அவ கதையை முடிச்சிரு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்குனா ஒரு மாதிரி ஆயிடுது, என்ன இது அவளையே முடிக்க சொல்றாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. மறுபடியும் அவங்கள அடுத்த எபிசோட்ல பார்க்குறேன். பாய்.